ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஷஹீதுகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள், சகோதரர்களை, நாம் எல்லோரும் முஸ்லிம்கள். ஒரு உடம்பு எங்கு ஒரு முஸ்லிம் அநியாயமாக கொல்லப்பட்டாலும் நாங்கள் தாங்க முடியாது. இந்த ஈதுடைய தினத்தில் அவர்களுக்கு துஆ செய்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد. الله أكبر، الله أكبر، الله أكبر كبيرا، والحمد لله كثيرا، وسبحان الله وبحمده بكرة وأصيلا، لا إله إلا الله، ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعدا، ونصر عبدا، وعز جندا، وحزم الأحزاب وحدا. لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد. الله أكبر، الله أكبر، الله أكبر كبيرا، والحمد لله كثيرا، وسبحان الله وبحمده بكرة وأصيلا، لا إله إلا الله، ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعدا، ونصر عبدا، وعز جندا، وحزم الأحزاب وحدا. لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، والله أكبر، الله أكبر، ولله الحمد.
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وعز جندا وعزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. عيد الفطر தொழுகை ஈதுல் ஃபித்ருடைய சுன்னத்தான தொழுகையை தொழுகிறேன் என்று நியத்தை வைத்துக் கொள்றது. 2 ரகாத்துக்குரியது இந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை. இதனுடைய முதலாவது ரகாத்தில் 7 தக்பீர்கள், ஈதுடைய அல்லாஹு அக்பர் என்று 7 தக்பீர்கள் கட்டுவது. தக்பீர்கள் அதிகமாக சொல்லுவது சந்தோஷத்தால் தான். யுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அதனால தான் தக்பீர் சொல்றது. ஈதுடைய தொழுகையோட தக்பீர் முடிந்துள்ளது. ஈதுடைய தொழுகைக்கு பிறகு ஈதுல் ஃபித்ருடைய தக்பீர் கிடையாது. ஈதுல் அதஹாவிலே தான், ஹஜ் பெருநாளிலே தான் 3 நாட்களுக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். ஆனால் ஈதுல் ஃபித்ர் நேற்று பிறை கண்டதிலிருந்து இஷா சுபஹ் இன்றைய ஈதுக்கு முன்னால் அவ்வளவுதான் தக்பீர். முதலாவது ரகாத்திலே 7 தக்பீர்கள். 7 தக்பீர்களை சொன்னதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதுவார். அதற்கு பிறகு சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலாவும் ஓதலாம், அல்லது காஃப் அல் குர்ஆன் என்ற சூறாவும் ஓதலாம். இரண்டாவது ரகாத்திலே 5 தக்பீர்கள். 5 தக்பீர்களுக்கு பிறகு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதற்கு பிறகு சூரத்துல் காஷியா ஹல் அதாக ஹதீதுல் காஷியா ஓதலாம், அல்லது யக்தரபதி ஸாஅத் ஓதலாம். இந்த தக்பீர்கள் ஏதாவது மிஸ் ஆகிட்டு அதுக்கு ஏதோ பரிகாரம் இல்லை, அது அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான், எந்த பிரச்சனையும் இல்லை. இமாம் தவறுதலா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டார் நேரத்தோட, அப்பொழுதும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இந்த தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் ஃபித்ர் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷத்துக்கான தொழுகை இந்த ஈதுல் ஃபித்ர். தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பிடுவோம். அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. الله أكبر 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 الله أكبر. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஈதுடைய குத்பாவிலே கலந்து கொண்டிருக்கும் அன்பான முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, முதலில் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் 29 நோன்புகளை நோற்றதன் பிறகு ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக தான் இந்த ஈதை அல்லாஹ் தந்திருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு 3 பெருநாட்கள் இருக்கிறது. ஒன்று இந்த ஈதுல் ஃபித்ர். 29 நோன்பை பிடித்தால் அந்த பிறையை கண்டு தக்பீர் சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம். இது ஈமானுடைய அடையாளம். ஈமானுடைய அடையாளம். இரண்டாவது ஹஜ்ஜுடைய பெருநாள் ஈதுல் அத்ஹா. மூன்றாவது தான் மிஸ்கீன்களுடைய பெருநாள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை. சகோதர சகோதரிகளே, இந்த பெருநாள் என்பது சந்தோஷமான நாள். நோன்பு பிடிப்பது ஹராம். நான் பெருநாளிலும் நோன்பு பிடிப்பேன் என்று யாரும், அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதுதான். இந்த நாளில் நோன்பு பிடிப்பது ஹராம். சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், குடும்பங்களோடு பழக வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஈத். சகோதரர்களே, உண்மையான ஈத் எப்பொழுது வரும்? இந்த ஈத் இன்றைய மக்ரிபோடு முடிந்துவிடும். இன்றைய ஈத் இன்றைய மக்ரிபோடு என்ன செய்துவிடும்? முடிந்துவிடும். நாளை முஸ்லிம்கள் ஷவ்வாலுடைய 6 நோன்பை பிடிக்க தொடங்குவார்கள். ஷவ்வாலுடைய 6 நோன்பு பிடித்தால் முழு மாதமும் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கும், முழு வருடமும். இந்த ஈத் மிக சுருக்கமான நேரம். ஆனால் ஒரு ஈதை நாங்கள் எதிர்பார்த்து வாழ்கிறோம். அது எப்பொழுது தெரியுமா? எங்களுடைய சக்கராத். முஸ்லிம்கள் மூமின்களுடைய சக்கராத் ஈத் ஒரு பெருநாள், அல்லாஹ்வை சந்திக்கும் நாள். அது எங்களுக்கு கவலை அல்ல. இன்னொரு உலகத்திற்கு நாம் செல்ல போகிறோம். வன்னாஷிதாதி நஷ்தா. எங்களை மலக்குகள் சந்திப்பார்கள், மலக்குகள் சந்திப்பார்கள். அதற்குத்தான் நோன்பு நோற்றோம், அதற்குத்தான் தொழுதோம். நாங்கள் நோன்பு பிடிக்கிறது, தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுதது, கியாமுல் லைல் தொழுதது, சாப்பாடு கொடுத்தது, அழுதது, மன்றாடியது எதற்கும் அல்ல, அந்த அல்லாஹ்வை அடைவதற்கு. எங்களுடைய நோக்கத்தில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். வேற எதற்காக வேண்டியும் நாம் எதையும் செய்யவில்லை, யாருக்காக வேண்டியும் செய்யவில்லை. நாங்கள் செய்ததில் ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்கு மரணம் வர இருக்கிறது. அந்த நாள் பெருநாளாக மாற வேண்டும். அது பெருநாளாக மாறினால் சகோதரர்களே, அந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது. இன்றைய சந்தோஷத்திலே அழகான புதிய ஆடை, நாங்க எத்தனை நாளாக தேடி வாங்கின ஆடை, எவ்வளவு அழகான அத்தர்கள், எவ்வளவு நல்ல நல்ல மன வஸ்துக்கள் எல்லாம் பூசி சந்தோஷமா ஒருத்தர் கண்டு மானக்கா தகப்பல்லாஹு மின்னா வ மின்கும். இதே போலதான் மௌத்துடைய நேரத்தில் புதிய கஃன். நாங்கள் செய்யக்கூடிய கஃன் அது பெருமதி குறைந்தது. மலக்குகளுடைய கஃன் ரௌஹ், ரைஹான், மிஸ்க் என்ற கஸ்தூரி இதெல்லாம் கொண்டு வந்துதான் எங்களை உடம்பை தயார் செய்யுது. அதுக்குத்தான் நோன்பு வைத்தோம், சபராக நோன்பு வைத்தோம், சபராக தொழுதோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை சகோதரர்களே, மரணம் வரை இஸ்திகாமத்தாக இருக்கும். என்றால் தல நோம்பிலே அல்லாஹ் சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை எல்லாம் பிடித்து பிடித்து அல்லாஹ் ஜெயில போட சொன்னான், சங்கிலி போட சொன்னான் மலக்குகளை பார்த்து. ஆனா இன்றைய தினம் ஷைத்தான்கள் எல்லாம் ஜெயிலிருந்து விடுபட்டுவார். ஷைத்தான்கள் சங்கிலிருந்து விடுபட்டால் சகோதரர்களே, அவன்